இன்று நாம் பார்க்க இருப்பது கீரை புளிப்பு. நல்லா முளைக்கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி பொடி பொடியாக திருத்தி ஒரு கட்டு அழகாக தோரம்பருப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எலுமிச்சங்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா மசிஞ்சிருக்கேன். எலுமிச்சங்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வேணுன்றவா போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், சாம்பார் பொடி, சீரகம், மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள். பெருங்காயம், வெந்தயம், சீரகம், மஞ்சத்தூள், கலரி, தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினா விட்டு நான் பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். எங்களுக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காதுன்னு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், மஞ்சப்பொடி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கொட்டி புளி பச்சை வாடை போனதும் அந்த கீரை கடைச்சி வச்சுருக்கிறத வச்சு கொட்டி உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு புளி போட்டு கரைச்சி கொட்டிட்டு நல்லா கொதித்து அந்த கொஞ்சம் வாடை குறைஞ்சா விட்டு அளவு உப்பு போட்டிருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதிச்சா விட்டு இந்த கீரையை மசிச்சு வச்சிருக்க கீரையும் பருப்பையும் இதில் கொட்டி நல்லா கெட்டியாக வாசம் வரும்படி கலரி கொதிக்க வச்சு இறக்கணும். இந்த கீரையும் அந்த பருப்பை மசிச்சு வச்ச பருப்பையும் கொட்டிட்டேன். நல்லா கொதிச்சுருக்கு, நல்ல வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியான விட்டு இறக்கிடலாம். இதுக்கு நீங்கள் அப்பளம், வெத்தல், உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நெய் போட்டு சாப்பிடலாம், எண்ணெய் போட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணி பாருங்கள். சுவையான கீரை புளிப்பு நல்லா கொதிச்சுட்டு இறக்கி வச்சுட்டோம் பாருங்க. நல்ல வாசனை வருது பார்த்துக்கோங்க. இது பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.